வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம மார்கழி மாசத்துக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு தஞ்சாவூர், மாயவரம் அந்த பக்கம்லாம் ஸ்பெஷலா பண்ணக்கூடிய தேங்காய் திரட்டி பால் நம்ம பண்ண போறோம். அவ இந்த தேங்காய் திரட்டி பால் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ல இருந்து கல்யாணம் வரைக்கும் எவ்வளவு சீர்பட்சணம் இருந்தாலும் இது கண்டிப்பா பண்ணுவா. அதே நேரம் பூஜைக்கு நெய்வேத்தியத்துக்கும் யூஸ் பண்ணுவா. நம்ம பால்ல திரட்டி பால் பண்ணுவோம், அது கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு பண்றதுக்கு. இது ரொம்ப குவிக்கா ஆயிடும். டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிறுத்தணும் அப்படின்னே தோணாது. அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப சாப்பிடணும் போல டெம்ப் பண்ணும். அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். மார்கழி மாசம் அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு விசேஷமான மாசம் இல்லையா? அப்ப அந்த திரட்டி பாலை பண்ணி நம்ம அவருக்கு நைவேத்தியம் பண்றதும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த டேஸ்டியான தேங்காய் திரட்டி பால் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பைத்தம்பருப்பு லேசா செவந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். பைத்தம்பருப்பு லேசா செவந்து வர ஆரம்பிச்சாச்சு. இதுல ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துப்போம். பைத்தம்பருப்போட ஏலக்காய் சேர்த்து வறுத்துக்கலாம். பைத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்தாச்சு, நல்லா வாசனையும் வருது. இப்ப இந்த பைத்தம்பருப்பை வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். சூடு ஆறினதுக்கு அப்புறம் நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துப்போம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 கப்பு வெல்லம் சேர்த்துப்போம். 1/4 கப் தண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரணும். வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல 2 கப்பு தேங்காய் துருவல், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். இதை ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காம இதை போல நம்ம நல்லா அரைச்சுக்கணும். நம்ம வறுத்த பைத்தம்பருப்பு, ஏலக்காயை அதை போல ஃபைன் பவுடரா நான் அரைச்சிருக்கேன். அது ஒரு தடவை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. திரும்பவும் நம்ம தண்ணி விடாம ஒரு தடவை அரைச்சி எடுத்துப்போம். நம்ம கொதிக்க வச்சிருக்கிற வெள்ளை தண்ணியை டைரக்டா மிக்ஸி ஜார்லயே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். கொஞ்சம் சூடு ஆறி இருக்கிறதுனால திக்கா எடுத்து இப்ப இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். திரும்ப நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம கடைசியா கூட சேர்க்கலாம். நெய் சூடானதும் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதுல சேர்த்துருவோம். இந்த தேங்காயில இருக்கிற ஈரம் போக நம்ம நல்லா வதக்கிக்கணும். இது ஒட்டாம நல்லா சுருண்டு வரும். அடிகனமான கடாய் வச்சு நம்ம கிளறிண்டோம்னா ஈஸியா இருக்கும். பாருங்க, இப்பயே இறுகி வர ஆரம்பிச்சாச்சு. அடிகனமான கடாய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம விட்டு விட்டு கிளறிக்கலாம். தொடர்ந்து கிளறணும்னு அவசியம் இருக்காது. அடி பிடிக்காம இருக்கும். தேங்காயில் இருக்கிற ஈரமும் ஃபுல்லா அப்சர்வ் ஆயிடுது. நம்ம விட்ட நெய்யும் நல்லா அப்சர்வ் பண்ணி கொடுத்து ஒட்டாம வருது பாருங்க. கிளறும் போது நமக்கு தெரியறது அப்படியே ஒட்டாம இருக்கு. இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷத்துல இது ரெடி ஆயிடும். பந்து போல சுருண்டு வரும். அது வரைக்கும் நம்ம கிளறிக்கணும். பாருங்க, நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டோம். இப்ப கடைசியா 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விடுறது நம்ம விருப்பம் தான். நம்ம தாராளமா நெய் விட்டா நல்லாதான் இருக்கும். இப்ப நல்லா கிளறிக்குவோம். இப்ப பாருங்க, ஒட்டாம அப்படியே சுழண்டு வருது இல்லையா? இந்த அளவுக்கு நம்ம கிளறிக்கணும். இப்படி கையில எடுத்து நம்ம உருட்டினோம்னு வச்சுக்கோங்களேன், இது உருட்டுறதுக்கு வரும். ஒட்டாம பாருங்க, அழகா உருட்ட வருது இல்லையா? இது பதம். ஒட்டாம வருது நமக்கு சரியா தெரியலன்னா இந்த மாதிரி கையில எடுத்து உருட்டி பார்க்கலாம். இப்ப கரெக்டான பதத்துல ரெடி ஆயிடுது. தேங்காய் திரட்டிப்பா ரொம்ப குவிக்கா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். பாருங்க, எந்த அளவுக்கு அப்படியே வெண்ணெய் போல இருக்கு. அதே நேரம் கையில கொஞ்சம் கூட ஒட்டாது. வாயில போட்டோம்னா அப்படியே வெண்ணெய் மாதிரி வழிக்கிண்டு உள்ள போயிடும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம யாருக்காவது கொடுத்தாலும் அவ திரும்ப கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிடுவா. அந்த அளவுக்கு அருமையா இருக்கு. இந்த தேங்காயோட டெக்ஸ்டர், நம்ம இதுல பைத்தம்பருப்பு வறுத்து வேற சேர்த்திருக்கோம். அதோட வாசனை, இந்த ஏலக்காய் மட்டும்தான் சேர்த்துக்கோம், வேற எதுவுமே அவசியம் இல்லை. நம்ம எல்லா ஸ்வீட்லயும் முந்திரி, திராட்சை, நெய்யில வறுத்து நம்ம சேர்ப்போம். இதுல நான் சேர்க்கல. நம்ம என்ன சேர்த்தாலும் இதுல அந்த தேங்காய், வெல்லம், நெய் அந்த வாசனை தான் தூக்கலா இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துல நம்ம இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வெளியிலேயே வச்சிருந்தோம்னா 2 நாள் 3 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் கூட நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த தேங்காய் திரட்டி பால்
நீங்க இந்த மார்கழி மாசத்துல ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணி பெருமாளுக்கு நிவேத்தியம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தையெல்லாம் திரும்ப திரும்ப பண்ண சொல்லி கேட்பா, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மார்கழி மாத பிரசாத ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.